அந்த ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸ் என்னவெல்லாம் இருக்கு இப்ப சிங்கிள் அதுல என்னவெல்லாம் சிங்கிள் இருக்கு பல இருக்குதே எதை சொல்றது சிங்கிள் மொரட்டு சிங்கிள்னு ரெண்டு இருக்கு சார். ரெண்டு பேரா மாமி? மொரட்டு சிங்கிளுக்கு மொரட்டு சிங்கிள்னா அது அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க சார். ஏன்னா பொண்ணுங்களே எனக்கு பழக்கமே இல்லை, ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அவங்க கூட பொண்ணு தொட்டா கூட இது மாதிரி பண்ணிட்டு போறாங்க. அவ கையை மேல பட்டுச்சா ஒருவேளை பட்டிருக்குமோ இனிமே இந்த கை எனக்கு வேணாண்டா. அந்த மாதிரி வீடியோஸ்லாம் கூட இப்ப நிறைய எடுத்து போடுறாங்க சார். என்ன தெரியுங்க முதுகுலாம் தெரியுதுடா. யாரு மொரட்டு சிங்கிள் யாரு இப்ப இதுல சார் சிங்கிள் மொரட்டு சிங்கிளா பொண்ணுங்களே பிடிக்காது சார் அப்படி இல்லை சார். அதுதான் கேக்குறேன், தெரியாம தான் கேக்குறேன். மொரட்டு சிங்கிள்னா என்ன டெஃபினேஷன் என்ன இருக்கு? மொரட்டு சிங்கிள்னா பாய்ஸ் ஸ்கூல்லே படிச்சு பாய்ஸ் ஸ்கூல்லே வளர்ந்து பாய்ஸ் காலேஜ்லேயே போய் பாய்ஸ் கம்பெனிலே தேடி போய் கெத்தார் தான் சார் மொரட்டு சிங்கிள். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. பாய்ஸ் ஸ்கூல்லே படிச்சு பாய்ஸ் காலேஜ்லயே படிச்சு பாய்ஸ் ஆபீஸ்லயே வேலை செஞ்சு பாய்ஸோட இருக்கிறவன் வந்து அப்படி சொல்லிட்டு கடைசியில கெத்தா இருக்குதுங்க, ஒரு வழி இல்லாம இருக்குது. அசிங்கப்படுத்தப்படாது. மொரட்டு சிங்கிளை விட சீசனல் சிங்கிள்னு ஒன்று இருக்கு. சீசனல் சிங்கிளா? அப்படின்னா நேத்து வரைக்கும் சிங்கிளா இருப்பான், திடீர்னு பார்த்தா அவன் பைக்ல பின்னாடி யாரோ இருப்பாங்க, அவன் மட்டும் ஹெல்மெட் போட்டு சுத்திட்டு இருப்பான். எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய் எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? சீசனுக்கு சீசன் மாத்திக்கிட்டே இருக்கானுங்க, அப்புறம் மறுபடியும் சிங்கிள் ஆயிருவாங்க. சிங்கிள் ஆயிடுறாங்க. இதெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? அப்ப நாளா என்ன பண்றது? ஓகே, சாவு சாவும்ல. மொரட்டு சிங்கிள்ல வந்து ஆண்கள் மட்டும் தான் இருக்காங்களா இல்ல பெண்கள் இருக்காங்களா? இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு. சார் அவங்களுக்கு சொல்ற மாதிரி கேர்ள்ஸ்க்கும் மொரட்டு சிங்கிள் இருக்காங்க. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. இப்போ ஒரு பையன் பாக்குறான், இல்ல ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்றதுக்கோ இல்ல சிம்டம்ஸ் தெரியும், கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த பொண்ணுக்கு தெரியும்னாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். அவங்க அந்த டைம்ல என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சொல்ல வந்த விஷயத்தை நேரா சொல்ல போறியா இல்லையா? அந்த பையன் வந்து நேத்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்வேதா கூட பார்த்தேன்டி, சரியில்லைன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு சரியில்லை மச்சே. அந்த பொண்ணு மனசுல இன்டென்ஷன் இருந்தாலும் இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சிரும் அங்கே. ஓகே, இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? சிங்கிளா இருக்க பொண்ணை தொடர்ந்து சிங்கிளா வைப்பதற்காக தோழி செய்யற முயற்சி தான் மொரட்டு சிங்கிள். அவ்வளவுதான். இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு சிங்கிள், அப்புறம் மொரட்டு சிங்கிள், சீசனல் சிங்கிள். நீங்க சொல்றதா? ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா. ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா ரிசர்வ்டு சிங்கிள். ரிசர்வ்டு அதெல்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காதே, நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. என்ன மச்சி கமிட்டடா இல்லடி ரிசர்வ்ட் அப்படின்னா கமிட்டட். இப்போதைக்கு டீடைல்ஸ் மத்தபடி எதுவும் சொல்ல முடியாது, அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. அப்படின்னா இப்பலாம் எல்லாரும் பிளான் பண்ணிக்கிறாங்க. கரியர் இருக்கட்டும், துண்ட போட்டு வச்சிருக்காங்க, ஆளு வந்து உட்காரல. அதுதான் எக்ஸாக்ட்லி அது மாதிரி. எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. சார் லிவிங் சிங்கிள் கூட இருக்காங்க சார். என்ன இருந்தா அது எப்படி சிங்கிளா இருக்க முடியாது? புரியல. தனியா இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. தனியா ஒத்த வீட்ல தனியா ஒத்தையால வரல. அப்படிலாம் இல்ல சார். என்ன தமாதா பேசுறாரு மாதிரியா? அப்புறம் என்ன சார் அப்படினா எப்படி சொல்லணும்? வெளியில இருப்பானதா தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன், விட மாட்டீங்க போல இப்ப. சார் அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. ஆக்சுவலா வெளிய பார்க்க சிங்கிள் மாதிரி இருப்பாங்க, ஆக்சுவலா அவங்க சிங்கிளாலாம் இருக்க மாட்டாங்க. ஆல்க ஆல்ரெடி அவங்களுக்கு ஆள் இருக்கும், ஏன் வீட்லயே கூட வச்சிருப்பாங்க, கல்யாணம் ஆன பசங்களா கூட இருப்பாங்க. ஆனா நான் சிங்கிள், நான் மொரட்டு சிங்கிள்னு சொல்லி சுத்திட்டு தெரிவாங்க. ஆனா அது ஒரிஜினல் இவர்தான், இவருக்கு இதான் வேலை. வேற என்ன இருக்கு? ஆக்சுவலா நான் சிங்கிள் கிடையாது, அந்த சிங்கிள்ன்ற கேட்டகரி மட்டும் சொல்றேன். ஸ்டேட்டஸ் சிங்கிள். ஸ்டேட்டஸ் சிங்கிளா? அப்படின்னா போன்ல வைக்கிற ஸ்டேட்டஸ் மட்டும் வெறும் சிங்கிள்ஸ் வைக்கிற ஸ்டேட்டஸாவே இருக்கும். என்னடா சொல்ற? மத்தவங்க பார்க்கணும்ன்றதுக்காகவே சிங்கிள் சம்பந்தமாவே ஸ்டேட்டஸ் வைக்கிற, அதான் ஸ்டேட்டஸ் சிங்கிள். ஓகே, காதலிக்கிறதுக்கு பெண்கள் என்னவெல்லாம் பாக்குறாங்க? சார் தாடி பாக்குறேன் சார். பியர்ட் நம்ம கிட்ட எங்க இருக்கு? நம்மள யார் லவ் பண்றானே தெரியல. தாடி வச்சிருக்கணும் விரும்புறாங்களா பெண்கள்? ஆமா சார். ரொம்ப தப்பாச்சே. தப்பாச்சலங்கனே. யார எத்தனை பேர் தாடி வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, ஒரு பையன் எல்லாரும் அட்டெண்ட் பண்ணீங்க. ஒரு பையன் தாடி இருப்ப நீங்க சொல்ற சரிதான், பாதி இருக்கு, பாதி எவ்ரிபாடி பாருங்க சார், அப்ப க்ளீன் ஷேவா இருக்கனால என்ன பண்றது? மிச்ச பாதி இருக்காங்களே. நான் இங்க மனசு வருது, உனக்கு சிரிப்புண்டா வருதா? போடா அங்கடி வந்துருச்சு. அப்ப என்கிட்ட தாடி இருக்கு. இல்ல அப்படி இல்ல, டிஆர் மாதிரி கூட விட முடியும். இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்கே, உனக்கு ஏன் இந்த வேலை? தாடி மட்டும் பத்தாது.
ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. இல்ல சார், காதல்ன்றது ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே வந்துரும் சார். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் தான் correct. அதுதான் உண்மை. பார்த்தோன்னே வரதாண்டா காதல், பார்க்க வருது காஜி. உண்மை. பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன் வரும். சில பேரோட கண்ணை பார்த்தா அப்படியே அம்மாவோட கண்ணை பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அம்மா கூட ரொம்ப நெருக்கமா இருந்திருக்கும். ஓகே. அந்த கண் என்ன குறுகுறுன்னு பாக்க, அந்த கண் வந்து அதுக்கப்புறம் காதலா உள்ள கடந்து போயிடும். ஓகே. பசங்களோட காதல் பாத்தீங்கன்னா கல்வெட்டு மாதிரி சார். ஒன்ஸ் நாங்க ஃபிக்ஸ் ஆனோம்னா ஃபிக்ஸ் ஆனதுதான். உன்னைய கொன்னே பொண்ணுங்களோட என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? உன்னை தமிழ் சினிமா கிளைமேக்ஸ் மாதிரி ஏதாவது வசனம் சொன்னேன்னா கொன்னே விடு உன்னை நான். சரிடாக்கு, நீ ரொம்ப கோவமா இருக்க, நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன். இந்த ஷோ முடியிற வரையும் பசங்க யாருமே காதல்னா சார் அப்படின்னு ஆரம்பிக்க கூடாது. நீ என்ன பண்ற? ஓகே, இதெல்லாம் பொண்ணுங்க ரூடா இருந்தா பசங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நாங்க வந்து ஜெனிலியால இருந்து அஞ்சலி தான் கேட்டோம், நீலாம்பரிய கேட்கல. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.